பாரிஸ் லா ஷபேல் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது. ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் 25 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுமாறு வேண்டப்படுகிறீர்கள். தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. ஐரோப்பாவில் கோடை காலம் தாகமெடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பழரச பானங்கள் அருந்துங்கள். வர்த்தகர்களுக்கு விசேட சலுகை. இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா ஷபெல். இரண்டாம் உலகப் போரின் வீரரான ஜாக் லூயிஸ் நோமண்டி கடற்கரையில் தரையிறக்கத்தின் பொழுது பங்கேற்றிருந்த இவர் 105வது வயதில் உயிரிழந்துள்ளார் என குடியரசுத் தலைவர் மாளிகையான எலிசே அறிவித்திருக்கிறது. இரண்டாம் உலகப் போர் வீரர் ஜாக் லூயிஸ் அவர்களை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ 2019 ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று சந்தித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் உலகப் போரின் வீரரான இவர் நோமண்டி கடற்கரையில் தரை இறக்குவதில் பங்கேற்றிருந்தார். ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை அன்று இவர் உயிரிழந்ததாக எலிசே மாளிகை அறிவித்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் அனுதாபம் தெரிவித்துள்ளார். போதோவில் மார்ச் 1, 1919 பிறந்த ஜாக் லூயிஸ் நவம்பர் 1939 போரின் தொடக்கத்தில் அணி திரட்டப்படுவதற்கு முன்பு சயின்ஸ்போவில் சட்டம் படிக்க தொடங்கியிருந்தார். அவர் ஜூலை 43 லண்டனில் உள்ள இலவச பிரெஞ்சு படையில் சேர்ந்தார். இரண்டாவது அமெரிக்க கவச பிரிவில் ஜாக் லூயிஸ் தரையிறக்கத்தில் பங்கேற்றிருந்தார். நோமண்டி போரில் சென்லோ கோட்டை உடைப்பதில் பங்கேற்றிருந்தார். போரின் கடைசி ஆண்டில் கைதிகளை திருப்பி அனுப்புவதில் அவர் ஒரு தீர்க்கமான பங்கை கொண்டிருந்தார் என்று குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் உள்ளிட்ட இல்து பிரான்சுக்குள் ஜூலை 30 மாலை 6 மணிக்கு பின்னர் மழை பொழிவு இருக்கும் என அறிவிக்கப்பட்ட பொழுதிலும் மழை பொழிவு நிகழவில்லை. வெப்பம் நிலவுகின்றது. பாரிஸ் உள்ளடங்களாக இல்து பிரான்ஸ் மாகாணத்தின் 8 மாவட்டங்களிலும் மழை பொழிவு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மாவட்டங்களில் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த பொழுதிலும் மெத்தியோ பிரான்சின் அறிவித்தலுக்கு இணங்க மழை பொழிவு இடம்பெறவில்லை. 40 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது வெப்பமே அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை ஜூலை 31ஆம் தேதி புதன்கிழமை நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு வெப்பம் காரணமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லா ஷபெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டாக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி. இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷபெல். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, La Chapelle. King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெப்பம் உயர்வடைந்த நாளாக ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை பதிவாகியுள்ளது.
40 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. வெப்ப அலை காரணமாக இல்து-பிரான்ஸ் மஞ்சள் எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டது. பாரிஸில் நிலவும் கடும் வெப்ப அலையினால் பொது போக்குவரத்துகளில் குறிப்பாக மெட்ரோக்களில் பயணம் புரிந்த பயணிகளுக்கு நாள் முழுவதும் தண்ணீர் போத்தல்கள் விநியோகிக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையை இல்து-பிரான்ஸ் பிராந்தியத்தின் தலைவர் வலரி பெக்ரஸ் மேற்கொண்டிருந்தார். இல்து-பிரான்ஸ் மொபிலிட்டே போக்குவரத்து ஆணையம் பயணிகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. நோய்வாய்ப்பட்டவர்கள், வயோதிபர்கள், குழந்தைகள், விரைவில் களைப்படையக்கூடியவர்கள் நிலக்கீழ் தொடருந்து அதாவது மெட்ரோக்களில் பயணப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பகல் வேளைகளில் அவ்வாறான பயணங்களை அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இல்து-பிரான்ஸ் மொபிலிட்டே போக்குவரத்து ஆணையம் இந்த வேண்டுகோளை மக்களிடம் முன்வைத்துள்ளது. பிரான்சில் நிலவுகின்ற கடும் வெப்பம் இல்து-பிரான்ஸை வெப்ப அலையாக தாக்குகின்றது. இடியுடன் கூடிய மழைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கை உள்ள நிலையில் இல்து-பிரான்ஸில் செவ்வாய்க்கிழமை மாலை மழை பொழிவு இருக்கவில்லை. தற்பொழுது நிலவும் காலநிலை காரணமாக பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு நிகழ்ச்சிகளும் பாதிப்படைந்து வருகின்றன. ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை மாலை இரவு வேளைகளில் இல்து-பிரான்ஸ் கடுமையான மழை, புயல் என்பவற்றின் இயற்கை அனர்த்த அபாயங்களை எதிர்கொள்ளும் என்று மெத்தியோ பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அந்த எச்சரிக்கைக்கு மாறாக இப்பொழுது வெப்பம் மட்டுமே நிலவிக் கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு நகரங்களில் ஜூலை 29, 30 ஆகிய தேதிகளில் கடுமையான வெப்பம் நிலவியதுடன் அனல் காற்று வீசியது. இதனை பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்திருந்தது. ஜூலை 29 திங்கட்கிழமை பிரான்சின் பல்வேறு நகரங்களில் 40 பாகை சி வெப்பம் பதிவாகியுள்ளது. செவ்வாய்க்கிழமை பிரான்சின் 56க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் நிலவியுள்ளது. வெப்பநிலை 36 பாகை செல்சியஸ் முதல் 41 பாகை செல்சியஸ் வரை இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூலை 31 புதன்கிழமை கடுமையான வெப்பம் நிலவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மக்கள் பொது போக்குவரத்துகளில் பயணம் புரியும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பாரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரயோடியா களஞ்சியம். ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். வருகை தாருங்கள் கிரயோடியா களஞ்சியம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ர்டாமிலும். பிரான்ஸை பாதித்துள்ள வெப்ப அலை தீவிரமாக இருக்கும் என்று ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை அன்று பிரதமர் கேப்ரியல் அத்தால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதன்கிழமையில் இருந்து வெப்பம் குறைவதற்கு முன்னர் நாட்டின் வடக்கு பகுதியை அடையும் என்றும் மெத்தியோ பிரான்ஸ் தெரிவித்ததாக செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கேப்ரியல் அத்தால் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த கட்டத்தில் வெள்ளிக்கிழமை அன்று வெப்ப அலை செம்மஞ்சள் எச்சரிக்கையில் இருக்க முடியாது என்று மெத்தியோ பிரான்ஸ் எதிர்பார்க்கிறது. நிலைமைகளை மிக உன்னிப்பாக கண்காணிப்பதாக பிரதமர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இரவு நிலவும் வெப்பநிலை மிகவும் பலவீனமானவர்களின் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்று கேப்ரியல் அத்தால் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனால் இளம் குழந்தைகள், வயதானவர்கள் என குறிப்பிட்டு விழிப்புணர்வு செய்தியை அவர் வழங்கியிருக்கிறார். பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் 8 மணி நேரத்தில் 8 பதக்கங்களை பிரான்ஸ் வென்றுள்ளது.
100 ஆண்டுகளுக்கு பின்னர் 3வது தடவையாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. பிரெஞ்சு விளையாட்டு வரலாற்றில் சிறந்த நாட்களில் ஒன்றாக ஜூலை 29 திங்கட்கிழமை அன்று திகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரெஞ்சு ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் மகிழ்ச்சி களிப்பில் இருக்கிறார்கள். போட்டியின் 2 வெற்றிகரமான முதல் நாட்களுக்கு பின்னர் 8 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. பிரெஞ்சு விளையாட்டு வீரர்கள் வெற்றி பதக்கங்களை சேர்த்து வருகின்றார்கள். இப்பொழுது அமெரிக்காவை அடுத்து பிரான்ஸ் 2வது நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 ரூ து ஃபோபோர்க் சென்டனி, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன. வாங்கிச் செல்ல விரையுங்கள் லா ஷப்பல் ஓஷன் இந்தியன். சுத்தம், சுகாதாரம், தரமான பதனிடுதல், நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள். உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன். 195 ரோது ஃபோபோர்க் சென்டனி, பாரிஸ் 10.